பிரைஸ் அலாட். கர்த்தர் மார்ச் மாதத்தில் நமக்கு எப்படி உண்மையுள்ளவராக இருந்தாரோ அதே போல் இந்த ஏப்ரல் மாதத்திலும் நமக்கு அவர் உண்மையுள்ளவராக இருப்பார். கர்த்தருடைய வார்த்தை இந்த ஏப்ரல் மாதத்துக்கு நமக்கு என்ன சொல்லுகிறது? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஆமாங்க, ரோமர் 4:17 ஆண்டவராகிய கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு போராட்டத்துக்காக நாம் ஏங்கி கொண்டிருக்கிறோமோ, நீண்ட நாட்களாக ஆண்டுகளாக நாம் இது வராதோ என்று கவலைப்பட்டிருக்கிறோமோ, இது நடக்காதா என்று கவலைப்பட்டிருக்கிறோமோ, அது நடக்கும் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நீங்க என்ன விசுவாசத்தோடு அதை உங்க வாயினால அறிக்கையிடணும். எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ அது உங்க வாயை திறந்து பேசணும். அப்படிதாங்க அன்னாள் என்கிற ஒரு சகோதரி நம்ம பைபிள்ல இருக்கிறாங்க. அவங்க நீண்ட நாட்களாக அநேக நாட்களாக அவங்களுக்கு கர்ப்பத்தில் குழந்தை இல்லை. ஆனால் அவங்க சோர்ந்து போகாம கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாங்க என்று சொல்றாங்க. பார்த்தீங்களா, அவங்களுக்கு குழந்தையே இல்லை. ஒரு குழந்தை இருந்தா போதும். ஆனா அதையும் தாண்டி அவங்களுக்கு ஆண் குழந்தை வேண்டும் என்று விசுவாச அறிக்கையோடு ஆண்டவரிடத்தில் கேட்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதி ஆனாள் என்று. பல நாள் இல்லைங்க, பல மாதங்கள் இல்லை, பல ஆண்டுகள் இல்லை, சில நாள் சென்ற பின்பு ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை கட்டளிடுகிறார். அதே போல தாங்க அவ கர்ப்பத்துல குழந்தை இல்லாதிருந்தும் இருக்கிறவளை போல அழைத்து அவள் பெற்றுக்கொண்டாள். அதே போல உங்க வாழ்க்கையில என்ன இல்லையோ, என்ன குறையா இருக்கிறதோ அதை உங்க வாயை துறந்து அழைத்து வார்த்தையை அறிக்கையிட்டு அதை நீங்களும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வார். இந்த நாளிலும் நீங்கள் செய்வது வல்லமையுள்ள ஜெபம், வார்த்தை திறந்த ஜெபம், அறிக்கையுள்ள ஜெபம், விசுவாசமுள்ள ஜெபம். ஸ்தோத்திரம்.